மரமது மரத்திலேறி மரமதை நெல் வைத்து மரமதி மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை கொத்தி மரமது வெளியே சென்று மலைமனை கேட்கும்போது மரமது கண்டது மாதிரி மரமுடன் மரம் எடுத்தான் என்பதற்கேற்ப அப்படி எனக்கு வரவேற்பு தராவிட்டாலும் ஒப்பன முகமது பசத்தி உண்மை பேசி ஒப்பிலா கொழி கொண்டாலும் உண்பதை அமுதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் ஒரு மட்டுமல்லாமல் உன் உள்ள தலைவில் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. ஏழில் பொங்கிடும் அம்பு என் தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ ஊர்வலம் நடக்கின்றது. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ ஊர்வலம் நடக்கின்றது. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ ஊர்வலம் நடக்கின்றது. ககனத்திலிருந்து புறப்பட்டேன். கனிமான தொழில் கேட்டேன். கவனித்து உற்று நோக்குங்கள். கண்ணியமான காரியம் மனதில் ஒன்றில் எழுந்துட்ட இவ்விடத்தில் வெள்ளத்தனைய மலையிட்ட மாத்திரம் உள்ளத்தனையா உயிர்வு என்பது போல் உயிர்வானில் இவ்விடத்து காண்பதனால் உன்னிடத்து செயல்பட்ட கேட்கலாம் அம்மையே. ஆயக்கிளைகள் 64 7 உணர்வுகள் என்னம்மை தூய உருவலிங்கு போய்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பவள் இனி வாராத இடர் என்று சொல்லக்கூடிய உங்கம்மா கலைவாணி என்னுடைய நாவலில் இருக்கிற வரைக்கும் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தடையும் இல்லை தங்கும் இல்லை சுவாமி. ஏராளமாக கேளுங்க, தெரிந்தவரை அழகாக பதில் சொல்லிக்கிட்டு வர்றேன். சபை நாகரிகத்தோடு என்ன கேட்கணும் அப்படின்னு உங்க மனதில் தோன்றி இருக்க கேளுங்க பாப்பா. இன்ன வரைக்கும் பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்றோம்னு அந்த பிள்ளைக்கு கேட்கவே இல்லை தெரியுமாங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம கூட்டி வந்துட்டோம். எப்படினாலும் இந்த பிள்ளையை கூட்டி போய் சேர்க்கறது நம்மளோட பொறுப்பு தானங்க. இருந்தாலும் ஏன்னா பக்குவமான பிள்ளை. நான் வந்து விவரம் கேட்கணும்னு சொல்ல கேள்வி கேட்கணும்னா வரவே கிடையாதுங்க. எல்லா நேரம் சும்மா வந்த சோருக்கு கேள்வி. இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நாட உலகத்தில் கேள்வி கேட்கறதுலாம் பெருசே கிடையாது.
சும்மா அதெல்லாம் பேசுறது நல்லா கவனிச்சுக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசணும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசணும். அவன் தாங்க பெரிய ஆளு. பேசி வச்சு பேசுறதெல்லாம் பெரிய ஆளு கிடையாது. யாரு உள்ள பேசி வச்சிருக்காங்க? நீங்க எல்லாம் அப்படி நினைக்க கூடாது. நம்மளாம் தூங்க கூட மாட்டான். நேரா போய் போறதே எங்க போவான், அந்த இடத்துக்கு போறதே பேசாம படுத்துக்கிறது. தெரிஞ்சுக்கிறேன் இல்லங்க. ஆமா இல்ல உங்களுதான் மச்சான். ஏன்னா நம்ம வந்து கேள்வி கேட்க வரல. ஏண்டா தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்கா. தட்டிலே பல வகையான தட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் சிறப்பாக கழகப்பிரியராக தோண்டி நடிக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மெரினா தேவகோட்டை, இது மெரினா பீச் தண்டீஸ்வரன் டிரான்ஸ்போர்ட் அவர்கள் உரிமையாளர் சார்பாக அன்பு கண்ணதாசன் அவர்களுக்கு 100 ரூபாய் என்பது பாடிக்கிறார்கள். எதுக்கு பாடிக்க? ஏன்னா எனக்கு வந்து பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமாங்க, பெரிய பெரிய நாரதர்லாம் இந்த சபையில் வந்து நின்றவங்க. வருஷூர் பழனியப்பன், டிஎன் பாலமுருகன் அப்பா, ஆதிநாராயணன் அப்பா, இப்படி பெரிய பெரிய ஆளுலாம் வந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். இதனால தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னு தெரியுமா உங்களுக்கு, எல்லாத்துக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைக்குதுனாக்கா எனக்கு இந்த தண்டீஸ்வரன் கொடுத்த ஒரு பாக்கியம் தாங்க. உண்மைதானே? நான் யாரும் கோச்சிக்கிறாதீங்க, நீ யாருமே கோச்சிக்கிறாதீங்க. நாடகம்னா எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு வேலையில் நான் ஒரு பெரிய வேலை பார்க்குறேன், அதாவது எலக்ட்ரிக்கல் வேலை. அதை வேலையை விட்டு எனக்கு நாடகம் யாராச்சும் இல்லைன்னாக்க கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அண்ணன் பார்த்துட்டு அண்ணே நீங்கள் வாங்கினே நம்ம ஊருக்கு நல்லா இருக்குன்னு கூப்பிட்டது. ஏண்டா எனக்கு தெய்வம் கொடுத்தது வேற, நம்மளுக்கு கொடுத்தது வேற. எனக்கு ஒரு 10 பேர் என்னால் நான் இப்போ நாளைக்கு போனாக்கா 10 பேர் லீவு போட்டாக்கா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, பாவம் இல்லையா? அந்த எண்ணத்தை நல்ல எண்ணத்துக்காண்டி இந்த தண்டீஸ்வரன் நீங்கள் கூட்டி அந்த வருங்க. எனக்கு தண்டீஸ்வரனுக்கு தான் பெருமை என்ற காரணத்தினாலே இருந்தாலும் விட்டு கொடுக்காம நம்மளோட பெருமை எனக்கு அன்பளிப்பில் தன்னால் உலகத்துக்கும் எனது சரவகும் எங்களுக்கு தட்டுகள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கப்படும். தட்டில் எத்தனை வகையான தட்டு இருக்கு தெரியுமாங்க? பல வகையான தட்டு இருக்கு. அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருக்கும் தெய்வீகத்துக்குரிய தட்டு. இதுல உனக்கு பாதி தந்துடுறேன், கோச்சுக்கிறாம. சித்தப்பு இங்க கவனிக்கணும், இதுல உனக்கு பாதி தந்துடுறேன். சரி, உன்கிட்ட கேள்வி கேட்க வரல, ஆமான்னு மட்டும் சொல்லி நின்றாக்கா உனக்கு பாதியை தந்துடுறேன். இதுல ஆமா தான் வச்சிடறேன். ஆமா, அதுலயும் ஒரு 5000 ரூபா இருக்கு. என்ன வண்டி இப்பவே பின்னோக்கி போகுது? யாரு பாதி கொடுக்கறேன்றீ? அப்படி மட்டும் சொல்ல கூடாதுங்க. ஆளை பார்த்து என்னைக்கு எடை போட கூடாதுங்க. பயம் வந்துருச்சு. புலி பதுங்குதுன்னா பாய போகுதுன்னு அர்த்தம். யார் சொன்னது? அப்படி சொல்லி குட்டி பதுங்குறது சரி, பாதி கொடுத்துட்டு பதுங்குதே. நம்ம பதுங்குறத நினைச்சு எதிர்த்துடலாம், ஆனா பாதி வாங்கிட்டோம் இல்லைங்க. அதுக்கு நம்ம வாங்கிட்டோம்னா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? நம்ம அதுக்கு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால நீங்க எனக்கு காசை கொடுத்து பணத்தை கொடுத்து ரொம்ப சாமி, நீ என்ன காசு கொடுக்கறது? நான் எம்முட்டு பக்குவமா கொண்டாந்து வைக்கிறேன் தெரியுமா? எதனால தெரியுமா? ஏண்டா நான் ஒருத்தனா இருந்துட்டு இந்த அன்பளிப்பு வாங்கினாக்கா எனக்கு பெருமை கிடைக்குமுங்க. ஏன்னா 2 பேருக்கும்ல, இதுக்கு ஒன்று தண்டத்தை எனக்கு ஒரு பெருமை இருக்கு. அதனாலவே நான் எம்முட்டு பக்குவமானவன். ஏண்டா என்னைக்கு ஆளை பார்த்து இடம் விடக்கூடாதுங்க. ஏண்டா இந்த 5 விரல் இருக்கு பாருங்க, யாருக்கு யாரு பெரிய ஆளு கிடையாதுங்க. எப்படி வேகமா போகணும்னு சொல்றோம், போயிடுவான். எங்க இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கோமுங்க. ஒரு நாளைக்குனாலும் நீ விட்டு கொடுத்து பழகுங்க, நல்லா பண்ணிட்டு போன்னு ஆசுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபை அறிந்து பேசுறோம், சமயம் அறிந்து பேசுறோம், சில சமயத்தில் பேசாமல் இருந்து பழகணும். வாங்க, சபை நாகரிகத்தோடு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். நான் கேள்வி கேட்க வரல, உங்ககிட்ட விவரம் கேட்க வந்திருக்கேன். அப்படின்னு புள்ள பாவம் பக்குவம் இல்லாம இருக்கு, பக்குவமா நம்ம தாங்க அனுப்பிச்சிட்டு போகணும். ஏன்னா நம்ம புள்ள அப்படின்றீங்க. ஏன்னா பக்குவம் என்பது வேறு, விவரம் என்பது வேறு, கேள்வி என்பது வேறு. இந்த உலகத்துல பக்குவம் அடைந்த மனிதர்கள் இருக்காங்களா? யாராவது சொல்லுங்க.
ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லா பக்குவத்தையும் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்த கை தூக்கணும் வச்சுக்கோங்களேன், அவங்க பக்குவப்படாதவர்கள் என்று அர்த்தம். சரிங்களா? உலகத்திலேயே கல்விக்கு அதிபதியாகப்பட்டவள் உங்க அம்மா கலைவாணி. கல்வியே எல்லாத்துக்கும் அவ தான் கொடுக்குறான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நாவுக்கரசி இவங்க நாவல இருக்காங்கப்பா, கலைவாணி அருள் இவளுக்கு இருக்குப்பா, சரஸ்வதி இவளுக்கு அள்ளி அள்ளி பாடங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்பேற்பட்ட கலைவாணிய ஹயக்ரீவர் அப்படின்ற ஒரு பெரிய ஆசிரியரிடம் இருந்து கத்துக்கிட்டு தான் இருக்கா. பாருங்களேன், அப்ப கலைவாணிக்கே ஒரு ஆசிரியர் இருக்கும்போது அந்த கலைவாணியை நம்ம பெருமிதப்படுத்துறோம். அப்ப கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், விவரம் கேட்டாலும் விவரத்துக்கு அந்த விவரத்துக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க விவரம்னு சொன்னீங்களே, விவரம் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு விவரம் தெரியுமா? போச்சாங்க. இதுக்கு தான் பேசாம இருங்கன்னு உங்களை சொன்னது. நான் சொன்னா கேக்குறீங்களா? இதுல என்னமா இல்ல அடுத்த வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தாருன்னா அதை வாங்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? நான் கேட்கிறேன், நீங்க நாரதர் தானே, மண்ணாசை இல்ல பெண்ணாசை இல்ல பொன்னாசை இல்ல மூவாசை வெறுத்தவர். நீங்க என்ன பண்ணிருக்கணும், பொம்பளை பிள்ளை வந்திருக்கு அது பக்குவமா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நீங்க வார்த்தையை சொல்றவரு இதை அப்படியே கொடுத்துருக்கணும், எனக்கு எந்த ஆசையும் இல்லம்மா அப்படின்னு. இல்லைன்னா நீங்க அங்க இருந்து வாங்கியிருக்க கூடாது, அதை விட்டுப்பட்டு இவங்க வாங்கி வச்சுக்குவாங்களாம். நான் கேள்வின்னு சொல்லிவிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அதுக்காக எனக்கு பாதி பங்கு. இருங்களேன், ஒரு விஷயம் தெரியுமா, நான்லாம் ஒட்டுமொத்த அந்த உலகத்திலேயே பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பெண்கள் ஒட்டுமொத்த பெண்கள், அந்த பெண்களுக்கெல்லாம் எல்லா பெண்களுடைய வைராக்கியத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினா எவ்வளவு வைராக்கியம் இருக்குமோ அந்த வைராக்கியம் படைச்ச பொம்பளை நான். அதே மாதிரி உலகத்தில் உள்ள பொம்பளைகளுக்கெல்லாம் இருக்கிற அகந்தையை ஒன்று திரட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டினா எவ்வளவு அகந்தை இருக்குமோ அந்த மாதிரி அகந்தை பிடிச்ச பொம்பளை நான். உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் இருக்கிற மண்டக்கணம் தலைக்கணம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல வச்சா எவ்வளவு இருக்குமோ அந்த மாதிரி மண்டக்கணம் பிடிச்ச பொம்பளை பிள்ளை நான் செத்தாலும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு சாவேனே தவிர யாருக்கிட்டையும் போய் கையேந்தி காசு வாங்க மாட்டேன். ஏன் காசாவது 5 பைசா அங்கே போகும், புரியுதுங்களா? நீங்கள் கொடுத்து நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போவோம். ஆட்டி இளவுனா கைதட்டுங்க எல்லாம் பேரு பத்தியலா, நம்ம சொன்னாத்தான் கைதட்டணும், உன்னைய கொண்டு போய் சேர்க்கறது நான். ஏன்னா பக்குவப்பட்டவன் எல்லா பேருமே பக்குவப்பட்டு யாரும் தப்பா நினைக்க கூடாது. உலகத்துல ஆண் பெண் பிறந்தாவே பக்குவப்பட்ட. அச்சம் மடம் நாணம் வயிர்ப்பு யாருக்கு உண்டது? பெண்களுக்கு உண்டு. இது பக்குவத்தோட இருக்கிறது, உண்மைதானங்க? இருக்கு. அச்சம் மடம் நாணம் வயிர்ப்பு ஆண்களுக்கு உரியது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நம்ம கடமையோட இருக்கிறான், கண்ணியத்தோட இருக்கிறான், கட்டுப்பாடு இருக்க. அச்சம்டானுங்க, அச்சம்னா ஒரு பயம். பயம் வந்து சபையில இருக்க கூடாது. ஆமா, இருக்க கூடாது, சபையில இருக்க கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பிள்ளைய பத்தி, நல்ல வீராப்பா பேசு. இப்படி பிள்ளை நான் சந்திக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசைங்க. ஆனா இன்ன வரைக்கும் அப்படி ஆள் கிடைச்சது, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆனா விடவே கூடாதுங்க. அச்சம் மடம்டானுங்க. மடம்னா தெரிந்ததையும் தெரியாத இது உங்களுக்கு தெரியுமா சித்தப்பு? யாருக்காச்சும் எப்பா 4 ஆம்பளைங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தினுடைய அர்த்தங்களும் விவரங்களே எனக்கு பேசக்கூடாது. எனக்கு பொய் பேசினா பிடிக்காது. தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதது போல் நான் இருந்துக்கணும். அதை கவனிக்கணுமுங்க. மடமுடா தெரியுமா, தெரிஞ்சதை தெரியாத மாதிரி சொல்ல ஆம்பளையால சொல்ல மாட்டேன். பொம்பளையால போய் அடியோலா மொதல் இருக்கும்போது நம்ம ஊர்ல அடியோலையில போய் ஏண்டி நேத்து இந்த அவனோட சேர்ந்து ஓடி போயிட்டாளா முடியாம ஓடி போன கதை தான் தெரியும். உங்க அப்பாவோட கதையை தெரியாதா? இது நடக்கக்கூடிய விஷயம் கிராமத்துல. இப்ப நீங்க பாமர மக்கள் உங்கள்கிட்ட நான் அப்படித்தானே பேச முடியும். எங்க உலகத்துல இந்த அவனோட ஓடி போன கதை உங்களுக்கு நீங்க சொல்றீங்க. உங்க உலகத்துல உலகத்துல வந்து ஒரு நாரத எல்லா விஷயம் தெரியாம வந்து இறங்க மாட்டாங்க. சரிங்க, உங்க உலகத்துல நடந்த கதையை நான் சொல்லுங்க. சொல்லு. எங்க ஊர்ல இன்னாரோட இன்னார் போயிட்டான்ற கதை நீங்க சொல்லிட்டீங்க. நான் பேச விட்டுட்டு நீ பேச விட்டு பேசிக்கிறேன். தெரிஞ்சதை தெரியாத மாதிரி சொல்றது மடம். உண்மைதானங்க? அச்சம் மடம் நாணம் மடானுங்க. நாணம் என்ன வெக்கப்படுதல். கட்டின புருஷனா இருந்தாலுமே வெக்க இருக்கா? அது அங்க எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கதான் இருக்கும். இங்க நான் வெக்கப்பட்டு முக்காட முடியும் நிக்க முடியும். தவறான விஷயம்ங்க. வெக்கம்டா வெக்கத்தை காட்டி போடணும். எங்கனா வெக்கப்படும். நீங்க நாரதர் சுவாமி உங்ககிட்ட நான் வெக்க காட்டணும் அவசியம் இல்லையா? கட்டின கணவனாக இருந்தாலும் 10 பேர் இருக்கும்போது அப்படி நாகரிகமாக விளைவி உட்காரணுமே தவிர புருஷன் தானே அப்படின்னு பக்கத்துல போய் வெக்கம் இல்லாம உட்காரக்கூடாது. கெட்டிக்கார பிள்ளைங்க. ஏண்டா அந்த பிள்ளை ஏண்டா யார்கிட்ட வெக்கப்படணும்? ஒண்ணு முறமாமேட்ட வெக்கப்படணும்.
இல்லை கட்டின புருஷன்ட்ட வெக்கப்படணும். இப்படித்தான் வெக்கப்படணும். ஆனால் நான் உனக்கு சித்தப்ப முறை வேணும், எனக்கு நீ வெக்கப்படக்கூடாது. அப்போ அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நானுங்க. பயிர்ப்பு. ஒரு பெண் தனியாக போகும் பொழுது அந்நிய ஆடவருடைய ஒரு விரல் அப்படியே லேசாக உரசினாலும் அருவருப்பு படணுமா? பாருங்களேன், இது எல்லாருக்கும் உண்டானதுதான். யாரு நம்ம சொந்த பந்த அண்ணன் அப்பா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பெண்கள் பெரிய பிள்ளை ஆயிடுவாங்க. ஏன்னா உடல் ரீதியாகவும் உறுப்புகளுடைய ரீதியாகவும் அந்த பெண்ணுக்கு எல்லாமே வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை வந்துடும். 20 வயசுக்கு மேலே தொடாத இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தொடக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, பெற்ற தகப்பனே தொட்டாலும் அப்படி ஒரு அருவருப்பு ஏற்படக்கூடியது. அதுக்கு பேர் தான் தன் புருஷனை தவிர எவனாச்சும் ஒருத்தன் தொட்டாண்டு வச்சுக்கோங்க, அருவருக்கணும். புல்லரிப்பு உண்டாகுமா? அருவருப்பு வேற, புல்லரிப்பு உண்டாகுமா? எவனோ தொட்டே அப்படின்னு சொல்லி. இது பெண்களுக்கு அறிகுறி. இப்படி அறிகுறி இருந்தாத்தான் இடத்துக்கு பெருமை சேர்க்க முடியும், ஊர்லையும் பெருமை சேர்க்க முடியும், இந்த இடத்துக்கு வந்தாலும் பெருமை சேர்க்க முடியும். எந்த இடத்துல இதெல்லாம் யாருக்கு இருந்துச்சு தெரியுமாங்க? பெண்கள். தடாக பிராட்டி மீனாட்சி ஆகப்பட்டவளுக்கு இருந்துச்சுங்க. நல்லா கவனிக்கணுங்க. இந்த தடாக பிராட்டி மீனாட்சி ஆகப்பட்டவள் 3 மார்பகத்தோடு பிறந்தாளாம். யாரு? அசருடைய வாக்கு காஞ்சன மாலை கேட்ட வரோம். கண்டீஸ்வரனுடைய மனைவி கிட்ட எப்படி கேட்டா? அம்மா எனக்கு நீயே பிள்ளையா வந்து பிறக்கணும்னா. குழந்தை தோற்று வச்சுதான் பிறந்துச்சா? தோற்று வைக்கிறதா? தோட்டி வச்சதுல எப்படி பிறந்த? எப்படி 3 கொங்கையோடு 3 மாத குழந்தையாக கையிலே தவழ்ந்தது. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் நம்ம பொய் பேசக்கூடாது நினைக்க கூடாது. எல்லாரும் நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்க. பொய் யாரு? ஒரு பெண்ணாகப்பட்டவள் 2 மார்பகம் இருந்தா தாங்க அழகு. 3 மார்பகத்தோடு பிறந்தாலாம். யாரு? மதுரை மீனாட்சி ஆகப்பட்டவள். இந்த 3 மார்பகத்தில் ஒரு மார்பகம் எப்ப மறையும் அப்படின்னாக்கா ஒரு அசரடி வாக்கு. இவ யாரை பார்த்து வெக்கப்படுறாளோ அப்ப தாண்டா ஒரு கொங்கை மறைன்னு சொல்லி அசரடி வாக்கு. யாரை பார்த்து வெக்கப்பட்டா? சொக்கநாத பெருமானை பார்த்து, தண்டீஸ்வரரை பார்த்து. செத்து போய் யாராச்சும் சொக்கநாதனை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களாங்க? நானா கோயிலில் பார்த்துருக்கேன். இந்த அதில் பார்த்துருக்கேன்டா, பார்த்துருக்கேன். கோயிலில் பார்த்துருக்கேன். சொக்கேன் அப்படின்னா சொக்கநாதனா இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஆண்கள் பூரா சொக்கநாதன். யார் சொன்னது? நான் சொல்றேன். யார் சொன்னது? நான் சொல்றேன். அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? நீ வந்து நாமம் போட்டு ஒரு சாமியை கும்பிடுவேன், பட்டை ஓட்டு நாமம் சொல்லுவேன். சரி, அப்ப எல்லா பேருமே அவனை சொக்கநாதனை ஏத்துக்க முடியுமா? ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? எங்க புடிச்ச முன்னாடி போய் அந்த ஹரியும் சிவனும் சொன்னா ஏத்துக்க முடியுமாங்க? ஏங்க நீ சொக்கநாதனை பார்த்திருக்கீங்களா? பார்க்கல? அதைத்தான் கேள்வி. பார்த்ததில்ல. பார்த்ததில்ல. அப்ப நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கதைக்கு கேட்டிருக்கீங்க, பார்த்ததில்ல. நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் ஆண்களுடைய உருவமா பார்த்திருக்கேன். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருவேன். நீங்க பார்த்திருக்கீங்களா சொக்கநாதனை? பார்த்தல அண்ணே மாதவனே, நீங்க பார்த்திருக்கீங்களே? இன்னைக்கு பாருனே, என்னைய மாதிரி அழகா குட்டையா கருப்பா இருப்பாங்க. அதை எடுங்க, அந்த கல் எடுங்க, அடிச்சு மண்டையை உடைச்சிருவோம். என்னமா நான் கூட என்னமோ எதை நினைச்சேன். இப்போ நான் கேட்குறேன் இருங்க, சில பேர் பட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடுவாங்க, நாமம் போட்டுக்கிட்டு கும்பிடுவானாக. அப்போ பட்டை போடுறவங்களுக்கு தானே சொக்கநாத பெருமான் காட்சி கொடுப்பாங்க. இந்த நாமம் போடுறமாச்சே மட்டும் மறைச்சிக்கம்மா. இதை மறைச்சிக்கிட்டு என்னைய மாதிரி கருப்பா குட்டையா அழகா இருப்பான். கருப்பா குட்டையா இருக்கிற அழகா இருக்கிறவங்க சொக்கநாதனா? ஆமா. வேணாம், உனக்கு பார்க்க தெரியலன்னு அர்த்தம். ஏண்டா அப்படி அவனை பார்க்கறதுக்காண்டி நல்லா கவனிக்கணுமுங்க. ஒரு கொங்கை மறைஞ்சிருச்சு, ஆகா மட்டும் குட்டையா இருக்கானே, இவனை பார்க்க வந்துட்டு இவன் வந்துட்டான். தெரியுமா என்ற ஏகவசனம் வேண்டாம். இன்னொன்று தெரியுமாங்க? என்ன தெரியும்? எனக்கு அசிங்கம் பேச தெரியாது. இருக்குதுலயே அப்புறாணி நாரதர் நான் ஒருத்தன். அசிங்கம் பேச தெரியாது, ஆனா அவமானப்படுத்துற மாதிரி பேச தெரியுமா? தெய்வமே. இன்னொன்று தெரியுமா? அவ இவ என்று என் பக்கம் கை நின்னீங்கன்னா என்னைய தான் எல்லாரும் நினைப்பாங்க. கதையிலே வருவேன். ஓ, கதை விடுறீங்க? விடுங்க விடுங்க, கொஞ்ச நேரம் நான் விடுவேன். இந்த சொக்கநாதனை பார்த்துட்டா யாரு? மீனாட்சி. ஒரு கொங்கை மறைஞ்சிருச்சு. அப்ப இப்ப நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுங்க. ஒரு வயசு பிள்ளை அடிக்கடி போனா என்ன நினைப்போம்? ஏன் அந்த பிள்ளை அடிக்கடி போகுதுன்னு நினைக்கிறது வழக்கம் தானே. சும்மா போனா ஊருக்காரன் பாப்பேன் அவன் சொல்லி இந்த சொக்கநாதன் அந்த குட்டையனை பார்க்கறதுக்காண்டி இவ யாரு? மீனாட்சி. மீனாட்சி, நீங்க அங்கிட்டு இங்கிட்டு கையை கட்டி என்னைய வந்து சண்டை இழுத்து விட்டுறக்கூடாது. கதையில மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப சொக்கநாதனை பார்க்கறதுக்காண்டி சும்மா போனா ஊருக்காரங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. பாவக்காய் வைக்கிற மாதிரி போனாலும் அந்த பகட்டுக்காரி யாரு? மீனாட்சி. மீனாட்சி பாவக்காய் விற்கலங்க. விற்காத இடத்துக்கு இடம் என்றால் புறம் என்று உண்டு. வில்லாவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லாவரம் எங்க? அந்த அவனியாவரம் பக்கத்தில் ஒரு வில்லாவரம்னு ஊர் இருக்கு. அந்த ஊரில் மொத்தம், அதாவது சித்திரை திருவிழா கொடியேற்றத்துக்கு முன்னாடி 487 மண்டகப்படி இருக்கு. அந்த 487 மண்டகப்படியில் ஒரே ஒரு மண்டகப்படியில் மட்டும் தென்னங்கீத்தியில் கொட்டையை போட மாட்டாங்க. எது? தென்னங்கீத்தியில் கொட்டையை போட மாட்டாங்க. காரணம் தெரியுமா? இவ வெக்கப்பட்டதுனாலதான். யாரு? மீனாட்சி.
மீனாட்சி வெக்கப்பட்டதுனால அந்த மண்டபப்படியில் மட்டும் பாவக்காய் கொடியை வச்சு இன்ன வரைக்கும் மண்டபப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. காரணம் தெரியுமா? வெக்கப்பட்டதுனால. யாரை பார்த்து? சொக்கனான பத்தியாங்க. இது ஏன் காரணம் நான் சொல்ல வரேன்டாக்கா, பெண்ணாகப்பட்டவள அடக்கம் ஒடுக்கத்தோடு இருந்தால் தான் அதுக்கு அழகுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் தப்பானிக்க கூடாது. உங்கள்கிட்ட விவரம் கேட்கணும் வந்தாக்கா அந்த விவரத்துக்கு நீ தகுந்த பதில் சொல்லணும். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, தத்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே சதா சிவம் தோன்றி. பாருங்களேன், சதா சிவம்னா யாரு? ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடியவன் தான் தண்டீஸ்வரனாகப்பட்ட சொக்கநாத பெருமான். இப்போ உலகத்தில் சொக்கநாதனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, நான் சொன்ன எல்லா ஆண்களுடைய உருவத்திலும் சொக்கநாத பெருமான் தான் இருக்கார் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிருங்கு முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்? சிவனை மட்டும்தான் கும்பிடுவார். சிவனை தவிர வேறு எவனையும் நான் கும்பிட மாட்டேன், வேறு எந்த பெண் தெய்வங்களையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் வைராக்கியத்தோடு இருந்தார். அப்போ அனுதினமும் சிவனையே கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் பார்க்குறா சக்தி கணவர்கிட்ட கேட்குறா, ஏங்க இந்த பிருங்கு முனிவருக்கு எவ்வளவு தைரியம்? அம்மையப்பனாக நம்ம இருக்கோம், ஆனால் அம்மையப்பனாக இருந்தால் அம்மாவை மதிக்காமல் உங்களை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே, அப்போ என்னையை கும்பிட வேணாமா? அம்மாளுடைய அருள் வேணாமா எந்த பிள்ளைக்கும் அப்படின்னு ஆதிபராசக்தி கேட்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், அப்பா மேலே கொஞ்சம் பக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா. சரி, பக்தி அதிகமாக இருக்கட்டும், அம்மாளுடைய உதவி வேணுமே, இவனை எப்படியாவது என்னை வணங்க வைக்கணும், கும்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி அன்னை கேட்குறான். அப்படி கேட்கும்போது, கவலைப்படாத, அவன் இன்னைக்கு நம்மளை என்னை கும்பிட வருவான், உன்னையே சேர்த்து கும்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். பிருங்கி முனிவன் வர்றாரு, சிவனை கும்பிட்டார். சிவனை கும்பிட்டு கண்முடித்து பார்த்தால் அங்கே சிவன் பாதி சக்தி பாதி அர்த்த நாரீஸ்வரராக தெரிஞ்சாங்க. அர்த்த நாரீஸ்வரராக தெரிஞ்ச உடனே பிருங்குமணி என்ன பண்ணிட்டான், ஆகா நம்ம சிவனை மட்டும்தானே கும்பிடணும், சக்தியும் சேர்ந்திருக்காளே, இவளை எப்படி நம்ம கும்பிட்றது அப்படின்னு என்ன பண்ணாங்க, சின்ன வண்டாக உருமாறினார். சின்ன வண்டாக உருமாறி ஆண் பாதி பெண் பாதி அர்த்த நாரீஸ்வரராக இருந்தவங்க இடையில் அப்படியே தொலை போட்டு சிவனை மட்டும் கும்பிட்டு வந்தார். இப்போ சிவனை மட்டும் வளம் வந்து கும்பிடும்பொழுது பராசக்தி கேட்டார், அறியாத புள்ள, இவனுக்கு புத்தி இருந்தால் அப்படி பண்ணுவானா? நல்லா யோசிங்க. கொஞ்சமாவது அறிவு என்பதை பயன்படுத்தினால், கொஞ்சம் யோசிச்சிருந்தா இவன் 2 பேர் இருக்காங்களேன்னு நம்ம எங்க 2 பேர்த்தையும் சுற்றி வந்திருப்பேன். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் குறைவு தான், அதுக்கு என்ன பண்ணுறது, இருந்தாலும் இவனுக்கு புத்தி புகட்டணும் அப்படின்னு அம்மா என்ன பண்ணிட்டா, ஏங்க நீங்கள் அப்பா வீரத்துக்கு உகந்தவர் தானே, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்களுக்கே வீரம் கொடுக்கறது யாரு? நான் தானே. சக்தி இருந்தால் தாங்க நீங்கள் வாய்க்கிலேயே பேச முடியும், சக்தி இருந்தால் தான் அசைக்க முடியும், சக்தி இருந்தால் தான் இசைக்க முடியும். புரியுதுங்களா? சக்தியை நான் கொடுக்குறேன், அப்போ நான் கொடுத்த சக்தியை வச்சுக்கிட்டு போனால் போயிட்டு போதே, நம்ம பிள்ளையாச்சே, நம்ம புருஷனை மட்டும் வணங்குறானே, நம்மளையும் சேர்த்து வணங்கினா இவனுக்கு அருள் கொடுப்போம்னு நான் வந்து நின்னா, இவன் திரும்பவும் அந்த தவறை பண்ணுறானே, உங்களை மட்டும் சுற்றி வந்தானே, இவனுக்கு புத்தி போட்டாமல் விடக்கூடாதுன்னு என்ன தெரியுமா பண்ணனா, அப்போ சக்தி வேண்டாம்னு நீ நினைக்கிறீங்களடா, உன் சக்தியை பூரா இழப்பாய் அப்படின்னு அன்னை பராசக்தி வாக்கு கொடுத்துட்டா. அன்னை பராசக்தி வாக்கை விட்டறிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, பிருங்கு முனிவனுடைய மேல இருந்த சதை பிண்டம் எல்லாமே கரைஞ்சு ஓடி எலும்பு கூடா ஆயிட்டான். எலும்பு கூடா இருந்தால் அங்கே உயிர் இருக்குமா? சக்தி இருந்தால் தானே சதை இருக்கும், ரத்தம் இருக்கும், நீர் இருக்கும். அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா எலும்பு கூடுதானே. அப்பொழுதுதான் பிருங்கிமணி உணர்ந்தான், என்ன எவ்வளவுதான் இந்த உலகத்தில் கடவுள் இருந்தாலும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அம்மா இல்லாமல் அப்பா மட்டும்தான் நான் நினச்சது தப்பு அப்படின்னு இந்த முனிவன் என்ன தெரியுமா பண்ணா, அன்னைக்கு அம்மா அப்பா காலில், அந்த தேன்மொழி காலிலையும் சொக்கநாத பெருமானுடைய காலிலையும் விழுந்து வணங்கினா, அன்னைக்கு அந்த முனிவர் அங்கே விழுந்து வணங்கினார். சரி 2 பேர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனால் இந்த முனிவர் இங்கே வந்திருக்காரு, அதுக்காக நான் அந்த மாதிரிலாம் தவறான வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஏன் தெரியுமா ஆண்களை பூரா சொக்கநாதனாக சொன்னேன், அங்கே ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வரராக நின்னாங்க. அப்போ பாதி பாதி தானே, சிவபெருமானுடைய பாதி உடம்பும் பராசக்தியுடைய பாதி உடம்பு தான் அங்கே சேர்ந்து நின்னது. அப்போ மீதி உடம்பு எங்கே போச்சு இருக்குல்ல கேள்வி. அந்த மீதி உடம்பு என்பதுதான் உலகத்தில் உள்ள ஆண்களை பாதியாக சிவன் பாதி பாவித்திருப்பார்.
உலகத்தில் உள்ள பெண்களை பாதி பெண்களாக சக்தி பாதித்திருப்பாள். அப்ப உலகத்தில் இருக்கிற ஆண்கள் பாதி சிவனாகவும் உலகத்தில் இருக்கிற பெண்கள் பாதி சக்தியாகவும் இருக்கக்கூடியதான் ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்ற ஒரு வாக்கியமும் வந்துச்சு. அங்கே அம்மையப்பன் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. அந்த நாரீஸ்வரர் அப்படின்ற ஒரு தெய்வமும் நமக்கு கிடைச்சாரு. அப்ப இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் சொக்கநாதன் தானே. ஆனால் நீங்க சொன்னீங்க பாருங்க, இதெல்லாம் அடுக்குமா? சொக்கநாதன் நேரம் கண்ணீர் விட்டுருப்பாரு. இவங்க சொக்கநாதனா மீனாட்சி பாவக்காய் வைக்க போனால இவ நீங்கள் 2 பேரும் கவனித்து பேசினதை நான் பார்த்தேங்க ஐயா. அந்த ஐயா உங்கள்கிட்ட சொன்னார், பத்தியா வள்ளியை இவன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் கவனித்தேன். அப்போ இவ பாவக்காய் வைக்க போனாலாம், அவன்னு சொல்லியிருந்தா மீனாட்சியை குறிச்சிருக்கும். நம்ம கதையில பேசணுமுங்க. சரிங்க, அதனால இந்த பிள்ளை பேசுன பாத்தீங்களாங்க, இவன் என் காலில் வந்து விழுகணுமா? யாரு? சேச்சே, நான் உங்களை சொல்லவே இல்லையே. இல்ல, அந்த நானாச்சும் கதையில சொல்லி கதையில கொண்டு போனேன். நான் தாங்க சொல்லிட்டேங்க. அந்த முனிவர் அங்கே வந்து விழுந்தார். நான் இதுவரை சொல்ல முடியுமா? பெரியவர் இல்லையா நீங்க? உங்களை சொல்ல முடியுமான்னு முடிச்சுட்டேன் நான். நல்லா வரணுமுங்க. ஏன்னா அப்ப இவளுக்கு இல்ல இருங்க, நீங்க இந்த பாவக்காய் கதையை நான் முடிச்சிடுறேன். பேசுங்க. பாவக்காய் கதையை நான் முடிச்சிடுறேன். பாவக்காய் விற்க வந்தாலாம், சொக்கநாதனுடைய அழகுல அப்படியே மயங்கிட்டாங்களாம். இந்த அழகுல சொலகு போட்டு தான் வறுக்கணும். அங்கே சொக்கநாதனுடைய அழக பாருங்களேன். 3 கொங்கையோடு பிறந்தாள் தடாதகை பிராட்டி. காஞ்சனமாலை வரம் கேட்டாள் ஆதி பராசக்தி கிட்ட. எனக்கு குழந்தை வேண்டும், ஆனால் சாதாரண குழந்தை இல்லை, நீ ஏன் எனக்கு பிள்ளையா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டா. அம்மா இல்லையா, பராசக்தி இறக்க குணம் கொண்டவள பார்த்தா, கவலைப்படாத, உனக்கு நானே பிள்ளையா வருவேன்ட்டா. பிள்ளையா வருவேன்னு சொன்னவ 3 கொங்கையோடு வருவேன்னு சொல்லலை. ஆனால் 3 மாத குழந்தையாக அங்கே பூஞ்சோலையிலே தவம் செய்து கொண்டிருந்தாள் காஞ்சனமாலை. காஞ்சனமாலையுடைய மடியிலே குழந்தையாக தவழ்ந்தாள் அன்னை பராசக்தி 3 மார்போடு தடாதகி பிராட்டியாக. இப்போ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க 3 மார்போட பிறந்தா 3 மார்போட பிறந்தா. இது எதுக்காக? இது எப்படி ஒரு விசித்திரமா இந்த பெண்ணுக்கு இருக்க இந்த 3 மார்பு, இது இயற்கைக்கு மாறாக இருக்கிறது அப்படின்னு காஞ்சனமாலை ஆதி பராசக்தியை வேண்டும் பொழுது அவ சொன்னா, கவலைப்படாதமா, 3 மாரோடு பிறந்த இந்த பெண் எவன் ஒருவன் இவளை திருமணம் செய்து கொள்ள போகிறானோ அவனுடைய பார்வை பட்டதும் ஒரு கொங்கை மறையும். அது வரைக்கும் இவ வீரியா இருப்பா. வீரனா என்ன? வீரமுள்ள பெண்ணா இருப்பா. 8 திக்குகளும் போவா, எல்லாத்தையும் அடிமைப்படுத்துவா, எல்லாத்தையும் அரசாழ்வா, இந்த உலகத்தையே அரசாளக்கூடிய அங்கையர் கன்னியா விளங்குவா. ஆனா இவளை கட்டிக்க போற மாப்பிளையை பார்த்த உடனே ஒரு கொங்கை மறையும் அப்படின்னு அசருடைய வாக்கு. நான் கேட்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னாங்களா பராபரத்திலே பிறந்த முதல்ல பராபரம்னா என்ன? தேவி பாகவத் நூல் கணக்குப்படி முதல்ல பார்வதி தான் தோண்டிட்டா. எப்படி தோன்றுனா? 3ஓட தோன்றுனா. அங்க தோன்றுனதும் 3 தான், இங்கே தோன்றுனதும் 3 தான். அந்த 3ஐ பார்த்து என்ன பண்ணா? 3வது கவிழ்ல முதல்ல ஒரு ஆண்மகனை படைத்தாள், 2வது ஒரு ஆண்மகனை படைத்தாள், 3வது ஒரு ஆண்மகனை படைத்தாள். என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணணும். படைத்தவன் வந்து பெண்ணேன்னு கூப்பிட்டா கோபம் வந்துருச்சு. பொம்பளைனா கொஞ்சம் கோவப்படணும், எனக்கெல்லாம் பழியாக கோவப்படும், புரியுதுங்களா? அதனால் இப்போ கோவப்பட மாட்டேன். நீங்கள் ரொம்ப சாந்தமாக தான் பேசுகிறீங்க. எனக்கு கோவப்பட நல்லா இருக்குங்க. பெண்ணேன்னு சொன்ன உடனே ஏண்டா உன்னைய படைச்சதே நான், என்னைய பெண்ணேன்னு சொன்னா எரிச்சிட்டா. எரிச்சு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு தனிமையில் இன்னும் யோசனை பண்ணுறான். ஆகா, நமக்கு துணை யாராவது வேணுமே அப்படிங்கும்போது தான் ஆரம்பத்திலேயே பெண்ணேன்னு வந்தேனே, அப்போ அவன் தான் சரியான துணை அப்படின்னு திரும்பவும் தோற்றுவிச்ச ஆண்மகன் பேசாமல் வந்துன்னா, என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேணும்னு கேட்டான் அன்னை பராசக்தி. ஆனால் அவர் பாருங்களே, இவ படைச்ச பொம்பளை பெத்த பிள்ளை தானே, பொம்பளை படைச்ச பிள்ளை தானே. இப்போ பொம்பளை கொஞ்சம் யோசனை கொஞ்சம் இருக்கும்ல. வாரியார் சாமி சொல்லியிருக்காரு பெண்ணறிவு நுண்ணறிவுன்னு. அப்போ அந்த அறிவு அந்த ஆண்மகனுக்கு இருந்ததுனால நீ 3 கண்ணோட இருக்க, இந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை எனக்கு சீதனமாக கொடுத்தேன்னா உன்னை கல்யாணம் முடிச்சுக்குவேனார். பாருங்க, அங்கே 3 கண் அன்னை பராசக்திக்கு இருந்தது. அவள் ஒரு கண்ணை கொடுத்தாள், அங்கே சிவனை திருமணம் முடித்தாள். எப்ப? ஆதியிலேயே உலகம் தோற்றுவிக்கும் போதே. ஆனால் இங்கே என்னாச்சு? மதுரமதியில் தடாதகை பிராட்டியா 3 கொங்கையோடு பிறந்தாள். யாரை பார்த்த உடனே கொங்கை மறையணும்? சொக்கநாத பெருமானை பார்த்த உடனே கொங்கை மறையணும். என்ன பண்ணிட்டார் தெரியுமா? உங்ககிட்ட மார்பகத்தில் ஒரு மார்பகம் எப்ப மறையும் அப்படின்னாக்கா ஒரு அசரடி வாக்கு. இவ யாரை பார்த்து வெக்கப்படுறாளோ அப்ப தாண்டா ஒரு கொங்கை மறையும் சொல்லி அசரடி வாக்கு. யாரை பார்த்து வெக்கப்பட்டா? சொக்கநாத பெருமானை பார்த்து, தண்டீஸ்வரரை பார்த்து. செத்து போய் யாராச்சும் சொக்கநாதனை பார்த்துருக்கீங்களா நீங்க?
நீங்க பாத்திருக்கீங்களாங்க? நானா ஆ. கோயில்ல பாத்திருக்கேன். இந்த அதுல பாத்திருக்கேன்டா, பாத்திருக்கேன், கோயில்ல பாத்திருக்கேன். சொக்கன் அப்படின்னா ஆ. சொக்கநாதனா இருக்கிற பாத்திருக்கீங்களா, பார்க்கலையா? உலகத்துல இருக்கிற ஆண்கள் பூரா சொக்கநாதன் தான். யார் சொன்னது? நான் சொல்றேன். யார் சொன்னது? நான் சொல்றேன். அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? ஏங்க? எப்படி சொல்ல முடியாது? நீ வந்து நாமம் போட்டு ஒரு சாமியை கும்பிடுவ, பட்டை ஓட்டு நாமம் சொல்லுவ. சரி. அப்ப எல்லா பேருமே அவனை சொக்கனான்னு ஏத்துக்க முடியுமா? ஹரியும் சிவன் ஒண்ணு அப்படின்றது இது உங்களுக்கு தெரியாதா? எங்க புடிச்ச முன்னாடி போய் அந்த ஹரியும் சிவன் சொன்னா ஏத்துக்க முடியுமாங்க? ஏங்க நீ சொக்கனாதனை பாத்துக்கலாம் பார்க்கல? அதைத்தான் கேள்வி. பார்த்ததில்ல. பார்த்ததில்ல. அப்பா நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? கதைக்கு கேட்டிருக்கீங்க, பார்த்தது. நீங்க பாத்திருக்கீங்களா? நான் ஆண்களுடைய உருவமா பாத்திருக்கேன். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருவேன். நீங்க பாத்திருக்கீங்களா? சொக்கனாதனை பார்த்தல அண்ணே. மாதவனே நீங்க பாத்திருக்கீங்களே? இன்னைக்கு பாருனே, என்னைய மாதிரி அழகா குட்டையா கருப்பா இருப்பாங்க. அதை எடுங்க, அந்த கல் எடுங்க, அடிச்சு மண்டையை உடைச்சிருவோம். என்னமா? நான் கூட என்னமோ எதுன்னு நினைச்சேன். இப்போ நான் கேட்குறேன் இருங்க. சில பேர் பட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடுவாங்க, நாமம் போட்டுக்கிட்டு கும்பிடுவானாங்க. அப்போ பட்டை போடுறவங்களுக்கு தானே சொக்கநாத பெருமான் காட்சி கொடுப்பாங்க. இந்த நாமம் போடுறமாச்சே மட்டும் மறைச்சிக்கம்மா. இதை மறைச்சிக்கிட்டு என்னைய மாதிரி கருப்பா குட்டையா அழகா இருப்பான். கருப்பா குட்டையா இருக்கிற அழகா இருக்கிறவங்க சொக்கநாதனா? ஆமா. வேணாம், உனக்கு பார்க்க தெரியலன்னு அர்த்தம். ஏண்டா அப்படி அவனை பார்க்கறதுக்காண்டி நல்லா கவனிக்கணுமுங்க. ஒரு கொங்க மறைஞ்சிருச்சு, ஆகா மட்டும் குட்டையா இருக்கானே, இவனை பார்க்க வந்துருக்கணும், இவன் வந்துட்டான். தெரியுமா? என்ற ஏகவசனம் வேண்டாம். இன்னொன்று தெரியுமாங்க? என்ன தெரியும்? எனக்கு அசிங்கம் பேச தெரியாது. இருக்குதுலயே அப்புறாணி நாரதர் நான் ஒருத்தன். அசிங்கம் பேச தெரியாது, ஆனா அவமானப்படுத்துற மாதிரி பேச தெரியுமா? தெய்வமே. இன்னொன்று தெரியுமா? அவ இவ என்று என் பக்கம் கை நின்னீங்கன்னா என்னைய தான் எல்லாரும் கதை கதையிலே வருவேன். ஓ, கதை விடுறீங்க? விடுங்க விடுங்க, கொஞ்ச நேரம் நான் விடுவேன். இந்த சொக்கநாதனை பாத்துட்டா யாரு? மீனாட்சி. ஒரு கொங்க மறைஞ்சிருச்சு. அப்ப இப்ப நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுங்க. ஒரு வயசு பிள்ளை அடிக்கடி போனா என்ன நினைப்போம்? ஏன் அந்த பிள்ளை அடிக்கடி போகுதுன்னு நினைக்கிறது வழக்கம் தானே. சும்மா போனா ஊருக்காரன் பாப்பேன் அவன் சொல்லி இந்த சொக்கநாதன் அந்த குட்டையனை பார்க்கறதுக்காண்டி இவ யாரு? மீனாட்சி. மீனாட்சி நீங்க அங்கிட்டு இங்கிட்டு கையை கட்டி என்னைய வந்து சண்டை இழுத்து விட்டுறக்கூடாது. கதையில மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப சொக்கநாதனை பார்க்கறதுக்காண்டி சும்மா போனா ஊருக்காரங்க ஒரு மாதிரி என்ன பங்கிட்டு பாவக்காய் வைக்கிற மாதிரி போனாலும் அந்த பகட்டுக்காரி யாரு? மீனாட்சி. மீனாட்சி பாவக்காய் விற்கலங்க. விற்காத இடத்துக்கு இடம் என்றால் புறம் என்று உண்டு. வில்லாவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லாவரம் எங்க? அந்த அவனியாவரம் பக்கத்தில் ஒரு வில்லாவரம்னு ஊர் இருக்கு. அந்த ஊரில் மொத்தம், அதாவது சித்திரை திருவிழா கொடியேற்றதுக்கு முன்னாடி 487 மண்டகப்படி இருக்கு. அந்த 487 மண்டகப்படியில் ஒரே ஒரு மண்டகப்படியில் மட்டும் தென்னங்கீத்தியில் கொட்டையை போட மாட்டாங்க. எது? தென்னங்கீத்தியில் கொட்டையை போட மாட்டாங்க. காரணம் தெரியுமா? இவ வெக்கப்பட்டதுனாலதான். யாரு? மீனாட்சி. மீனாட்சி வெக்கப்பட்டதுனால அந்த மண்டபப்படியில் மட்டும் பாவக்காய் கொடியை வச்சு இன்ன வரைக்கும் மண்டபப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. காரணம் தெரியுமா? வெக்கப்பட்டதுனால. யாரை பார்த்து? சொக்கனான பத்தியாங்க. இது ஏன் காரணம் நான் சொல்ல வரேன்டாக்கா, பெண்ணாகப்பட்டவள அடக்கம் ஒடுக்கத்தோடு இருந்தா தான் அதுக்கு அழகுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க தப்பான கூடாது. உங்கள்கிட்ட விவரம் கேட்கணும் வந்தாக்கா அந்த விவரத்துக்கு நீ தகுந்த பதில் சொல்லணும். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, தத்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே சதா சிவம் தோன்றி. பாருங்களேன், சதா சிவம்னா யாரு? ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடியவன் தான் தண்டீஸ்வரனாகப்பட்ட சொக்கநாத பெருமான். இப்ப உலகத்துல சொக்கநாதனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, நான் சொன்ன எல்லா ஆண்களுடைய உருவத்திலும் சொக்கநாத பெருமான் தான் இருக்கார் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிருங்கு முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்? சிவனை மட்டும்தான் கும்பிடுவார். சிவனை தவிர வேற எவனையும் நான் கும்பிட மாட்டேன், வேற எந்த பெண் தெய்வங்களையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் வைராக்கியத்தோட இருந்தார். அப்ப அனுதினமும் சிவனையே கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் பார்க்கிறா சக்தி கணவர்கிட்ட கேட்கிறா, ஏங்க இந்த பிருங்கு முனிவருக்கு எவ்வளவு தைரியம்? அம்மையப்பனாக நம்ம இருக்கோம், ஆனா அம்மையப்பனாக இருந்தா அம்மாவை மதிக்காம உங்களை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே, அப்ப என்னையை கும்பிட வேணாமா? அம்மாளுடைய அருள் வேணாமா எந்த பிள்ளைக்கும் அப்படின்னு ஆதிபராசக்தி கேட்கிறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், அப்பா மேல கொஞ்சம் பக்தி அதிகமா இருக்கு அப்படின்னா. சரி, பக்தி அதிகமா இருக்கட்டும், அம்மாளுடைய உதவி வேணுமே, இவனை எப்படியாவது என்னை வணங்க வைக்கணும், கும்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி அன்னை கேட்கிறான். அப்படி கேட்கும்போது
கவலைப்படாத, அவன் இன்னைக்கு நம்மளை என்னை கும்பிட வருவான், உன்னையே சேர்த்து கும்பிடுற அளவுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். பிரிங்கி முனிவன் வர்றாரு, சிவனை கும்பிட்டார். சிவனை கும்பிட்டு கண்முடித்து பார்த்தால் அங்கே சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரீஸ்வரராக தெரிஞ்சாங்க. அர்த்தநாரீஸ்வரராக தெரிஞ்ச உடனே பிரிங்குமணி என்ன பண்ணிட்டான், ஆகா நம்ம சிவனை மட்டும்தானே கும்பிடணும், சக்தியும் சேர்ந்திருக்காளே, இவளை எப்படி நம்ம கும்பிடுறது அப்படின்னு என்ன பண்ணாங்க, சின்ன வண்டாக உருமாறினார். சின்ன வண்டாக உருமாறி ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வரராக இருந்தவங்க இடையில் அப்படியே தொலை போட்டு சிவனை மட்டும் கும்பிட்டு வந்தார். இப்போ சிவனை மட்டும் வளம் வந்து கும்பிடும்பொழுது பராசக்தி கேட்டார், அறியாத புள்ள, இவனுக்கு புத்தி இருந்தால் அப்படி பண்ணுவானா? நல்லா யோசிங்க. கொஞ்சமாவது அறிவு என்பதை பயன்படுத்தினால், கொஞ்சம் யோசிச்சிருந்தா இவன் 2 பேர் இருக்காங்களேன்னு நம்ம எங்க 2 பேர்த்தையும் சுற்றி வந்திருப்பேன். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் குறைவு தான், அதுக்கு என்ன பண்ணுறது, இருந்தாலும் இவனுக்கு புத்தி புகட்டணும் அப்படின்னு அம்மா என்ன பண்ணிட்டா, எங்க நீங்கள் அப்பா வீரத்துக்கு உகந்தவர் தானே, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்களுக்கே வீரம் கொடுக்கறது யாரு, நான் தானே. சக்தி இருந்தால் தாங்க நீங்கள் வாய்க்கிலேயே பேச முடியும், சக்தி இருந்தால் தான் அசைக்க முடியும், சக்தி இருந்தால் தான் இசைக்க முடியும். புரியுதுங்களா? சக்தியை நான் கொடுக்குறேன், அப்போ நான் கொடுத்த சக்தியை வச்சுக்கிட்டு போயிட்டு போதே நம்ம பிள்ளையாச்சே, நம்ம புருஷனை மட்டும் வணங்குறானே, நம்மளையும் சேர்த்து வணங்கினா இவனுக்கு அருள் கொடுப்போம்னு நான் வந்து நின்னா, இவன் திரும்பவும் அந்த தவறை பண்ணுறானே, உங்களை மட்டும் சுற்றி வந்தானே, இவனுக்கு புத்தி போட்டாமல் விடக்கூடாதுன்னு என்ன தெரியுமா பண்ணனா, அப்போ சக்தி வேண்டாம்னு நீ நினைக்கிறீங்களடா, உன் சக்தியை பூரா இழப்பாய் அப்படின்னு அன்னை பராசக்தி வாக்கு கொடுத்துட்டா. அன்னை பராசக்தி வாக்கை விட்டறிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, பிரிங்கி முனிவனுடைய மேல இருந்த சதை பிண்டம் எல்லாமே கரைஞ்சு ஓடி எலும்பு கூடா ஆயிட்டான். எலும்பு கூடா இருந்தால் அங்கே உயிர் இருக்குமா? சக்தி இருந்தால் தானே சதை இருக்கும், ரத்தம் இருக்கும், நீர் இருக்கும். அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா எலும்பு கூடுதானே. அப்பொழுதுதான் பிரிங்கிமுனி உணர்ந்தான், என்ன எவ்வளவுதான் இந்த உலகத்தில் கடவுள் இருந்தாலும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அம்மா இல்லாமல் அப்பா மட்டும்தானு நான் நினச்சது தப்பு அப்படின்னு இந்த முனிவன் என்ன தெரியுமா பண்ணா, அன்னைக்கு அம்மா அப்பா காலில் அந்த தேன்மொழி காலிலையும் சொக்கநாத பெருமானுடைய காலிலையும் விழுந்து வணங்கினா, அன்னைக்கு அந்த முனிவர் அங்கே விழுந்து வணங்கினார். சரி 2 பேர்னா எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனால் இந்த முனிவர் இங்கே வந்திருக்காரு, அதுக்காக நான் அந்த மாதிரிலாம் தவறான வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஏன் தெரியுமா ஆண்களை பூரா சொக்கநாதனாக சொன்னேன், அங்கே ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வரராக நின்னாங்க. அப்போ பாதி பாதி தானே, சிவபெருமானுடைய பாதி உடம்பும் பராசக்தியுடைய பாதி உடம்பு தான் அங்கே சேர்ந்து நின்னது. அப்போ மீதி உடம்பு எங்கே போச்சு இருக்குல்ல கேள்வி. அந்த மீதி உடம்பு என்பதுதான் உலகத்தில் உள்ள ஆண்களை பாதியாக சிவன் பாதி பாவித்திருப்பார், உலகத்தில் உள்ள பெண்களை பாதி பெண்களாக சக்தி பாதித்திருப்பாள். அப்ப உலகத்தில் இருக்கிற ஆண்கள் பாதி சிவனாகவும் உலகத்தில் இருக்கிற பெண்கள் பாதி சக்தியாகவும் இருக்கக்கூடியதான் ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்ற ஒரு வாக்கியமும் வந்துச்சு. அங்கே அம்மையப்பன் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு, அந்த நாரீஸ்வரர் அப்படின்ற ஒரு தெய்வமும் நமக்கு கிடைச்சாரு. அப்ப இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் சொக்கநாதன் தானே. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இதெல்லாம் அடுக்குமா, சொக்கநாதன் நிறைய கண்ணீர் விட்டுருப்பாரு. இவங்க சொக்கநாதனா, மீனாட்சி பாவக்காய் வைக்க போனால இவ நீங்கள் 2 பேரும் கவனித்து பேசினதை நான் பார்த்தேங்க ஐயா. அந்த ஐயா உங்கள்கிட்ட சொன்னார், பத்தியா வள்ளியை இவன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் கவனித்தேன். அப்போ இவ பாவக்காய் வைக்க போனாலாம், அவன்னு சொல்லியிருந்தா மீனாட்சியை குறிச்சிருக்கும். நம்ம கதையில பேசணுமுங்க. சரிங்க, அதனால இந்த புள்ள பேசுன பாத்தீங்களாங்க, இவன் என் காலில் வந்து விழுகணுமா? யாரு? சேச்சா நான் உங்களை சொல்லவே இல்லையே. இல்ல அந்த நானாச்சு கதையில சொல்லி கதையில கொண்டு போனேன். நான் தாங்க சொல்லிட்டேங்க, அந்த முனிவர் அங்கே வந்து விழுந்தார். நான் இதுவரை சொல்ல முடியுமா? பெரியவர் இல்லையா நீங்க? உங்களை சொல்ல முடியுமான்னு முடிச்சுட்டேன் நான். நல்லா வரணுமுங்க. ஏன்னா அப்ப இவளுக்கு இல்ல இருங்க, நீங்க இந்த பாவக்காய் கதையை நான் முடிச்சிடுறேன். பேசுங்க. பாவக்காய் கதையை நான் முடிச்சிடுறேன். பாவக்காய் விற்க வந்தாலாம், சொக்கநாதனுடைய அழகுல அப்படியே மயங்கிட்டாங்களாம். இந்த அழகுல சொலகு போட்டு தான் வறுக்கணும். அங்கே சொக்கநாதனுடைய அழக பாருங்களேன். 3 கொங்கையோடு பிறந்தாள் தடாதகை பிராட்டி, காஞ்சன மாலை வரம் கேட்டாள் ஆதி பராசக்தி கிட்ட, எனக்கு குழந்தை வேண்டும், ஆனால் சாதாரண குழந்தை இல்லை, நீ ஏன் எனக்கு பிள்ளைய வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டா. அம்மா இல்லையா, பராசக்தி இறக்க குணம் கொண்டவள பார்த்தா, கவலைப்படாத, உனக்கு நானே பிள்ளையா வருவேன்ட்டா.
பிள்ளையா வருவேன்னு சொன்னவ 3 கொங்கையோட வருவேன்னு சொல்லலை. ஆனால் 3 மாத குழந்தையாக அங்கே பூஞ்சோலையிலே தவம் செய்து கொண்டிருந்தாள் காஞ்சனமாலை. காஞ்சனமாலையுடைய மடியிலே குழந்தையாக தவழ்ந்தாள் அன்னை பராசக்தி 3 மார்போடு தடாதகி பிராட்டியாக. இப்போ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க 3 மார்போட பிறந்தா 3 மார்போட பிறந்தா. இது எதுக்காக? இது எப்படி ஒரு விசித்திரமா இந்த பெண்ணுக்கு இருக்க இந்த 3 மார்பு இது இயற்கைக்கு மாறாக இருக்கிறது அப்படின்னு காஞ்சனமாலை ஆதி பராசக்தியை வேண்டும் பொழுது அவ சொன்னா, கவலைப்படாதமா, 3 மாரோடு பிறந்த இந்த பெண் எவன் ஒருவன் இவளை திருமணம் செய்து கொள்ள போகிறானோ அவனுடைய பார்வை பட்டதும் ஒரு கொங்கை மறையும். அது வரைக்கும் இவ வீரியா இருப்பா. வீரனா என்ன? வீரமுள்ள பெண்ணா இருப்பா. 8 திக்குகளும் போவா, எல்லாத்தையும் அடிமைப்படுத்துவா, எல்லாத்தையும் அரசாள்வா, இந்த உலகத்தையே அரசாளக்கூடிய அங்கையர் கன்னியா விளங்குவா. ஆனா இவளை கட்டிக்க போற மாப்பிளை பார்த்த உடனே ஒரு கொங்கை மறையும் அப்படின்னு அசருடைய வாக்கு. நான் கேட்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னாங்களா பராபரத்திலே பிறந்த முதல்ல பராபரம்னா என்ன? தேவி பாகவத் நூல் கணக்குப்படி முதல்ல பார்வதி தான் தோண்டிட்டா. எப்படி தோன்றுனா? 3ஓட தோன்றுனா. அங்க தோன்றுனதும் 3 தான், இங்கே தோன்றுனதும் 3 தான். அந்த 3ஐ பார்த்து என்ன பண்ணா? 3வது கவிழ்ல முதல்ல ஒரு ஆண்மகனை படைத்தாள், 2வது ஒரு ஆண்மகனை படைத்தாள், 3வது ஒரு ஆண்மகனை படைத்தாள். என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணணும். படைத்தவன் வந்து பெண்ணேன்னு கூப்பிட்டா கோபம் வந்துருச்சு. பொம்பளைனா கொஞ்சம் கோவப்படணும், எனக்கெல்லாம் பழியாக கோவப்படும், புரியுதுங்களா? அதனால் இப்போ கோவப்பட மாட்டேன். நீங்கள் ரொம்ப சாந்தமாக தான் பேசுகிறீங்க. கோவப்பட்ட நல்லா இருக்குங்க. பெண்ணேன்னு சொன்ன உடனே ஏண்டா உன்னைய படைச்சதே நான், என்னைய பெண்ணேன்னு சொன்னால் எரிச்சிட்டா. எரிச்சு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு தனிமையில் இன்னும் யோசனை பண்ணுறான். ஆகா நமக்கு துணை யாராவது வேணுமே அப்படிங்கும்போது தான் ஆரம்பத்திலேயே பெண்ணேன்னு வந்தேனே, அப்போ அவன் தான் சரியான துணை அப்படின்னு திரும்பவும் தோற்றுவிச்சா ஆண்மகன் பேசாமல் வந்துன்னா என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேணும்னு கேட்டான் அன்னை பராசக்தி. ஆனால் அவர் பாருங்களே, இவ படைச்ச பொம்பளை பெத்த பிள்ளை தானே, பொம்பளை படைச்ச பிள்ளை தானே. இப்போ பொம்பளை கொஞ்சம் யோசனை கொஞ்சம் இருக்கும்ல. வாரியார் சாமி சொல்லியிருக்காரு பெண்ணறிவோ நுண்ணறிவுன்னு. அப்போ அந்த அறிவு அந்த ஆண்மகனுக்கு இருந்ததுனால நீ 3 கண்ணோட இருக்க, இந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை எனக்கு சீதனமாக கொடுத்தேன்னா உன்னை கல்யாணம் முடிச்சுக்குவேனாரு. பாருங்க, அங்கே 3 கண் அன்னை பராசக்திக்கு இருந்தது. அவள் ஒரு கண்ணை கொடுத்தாள், அங்கே சிவனை திருமணம் முடித்தாள். எப்ப? ஆதியிலேயே உலகம் தோற்றுவிக்கும் போதே. ஆனால் இங்கே என்னாச்சு? மதுரமதியில் தடாதகை பிராட்டியா 3 கொங்கையோடு பிறந்தாள். யாரை பார்த்த உடனே கொங்கை மறையணும்? சொக்கநாத பெருமானை பார்த்த உடனே கொங்கை மறையணும். என்ன பண்ணிட்டார் தெரியுமா? உங்ககிட்ட இருந்த வாங்கின நெற்றிக்கனை வச்சு இவர் பல லீலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். பல லீலைகள் செய்ய ஆரம்பிச்சோம்னா அன்னை பராசக்தி பார்த்தா, எப்படியா இருந்தாலும் எப்பிறவி எடுத்தாலும் என்ன தோற்றுவிச்சாலும் அவதாரங்கள் எடுத்தாலும் கடைசியில் வந்து சேர்றது புருஷனை தானே செய்யணும். எவ்வளவு அவதாரங்கள் எடுத்தாலும் கடைசியில் சொக்கனுடைய காலில் தான் வந்து விழுகணும். என்ன பண்ணிட்டா? நீங்கள் 3 கொங்கையோட 3 கண்ணோட இருக்கீங்க, 3 கண்ணோட இருக்கீங்கன்னு ரொம்ப பெருமிதம் பேசுறீங்க. அது கொடுத்தது நான். இப்போ உங்களுக்கு எதிரியாக நான் வர்றேன். கண்ணு கொடுத்தா தானே நீங்கள் கண்ணை கேட்பீங்க. நான் கொங்கையோட வர்றேன் அப்படின்னு கொங்கையோட பிறந்தா. இந்த கொங்கை அடையாளம் காட்டியது. நம்ம எல்லாரும் சொல்லுவான் சிவனுக்கு ஆண் அம்மா இல்லை, அப்பா இல்லை, முடிவும் அவரே முதலும் அவரேன்னு. ஆனால் சிவனுக்கே தாயாக இருந்தவள் யார் அப்படின்னா தடாதகை பிராட்டி. அவரை பார்த்தவன கொங்கை மறைந்தது அப்படின்னா தடாதகை பிராட்டி கிட்டேயே பால் அருந்தியவர் யார் அப்படின்னா சொக்கநாத பெருமான். இது கணவனுக்கு மட்டும் உறுத்தல்ல, ஒரு குழந்தையையும் இதுக்கு கதை தனியா பெரிய கதையே இருக்கு. இன்னொரு நாளைக்கு பேசுவான். இன்னைக்கு பேசலாம்னு பார்த்தாக்க வேற மாதிரி போச்சு. பராபரம் என்றாலும் நீ கேட்டுப்புட்ட. பராபரம்னா சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஒரு ஞான பழத்தை நான் கொண்டு போனேங்க முருகன் வீட்டுக்கு. கொண்டு போகும்போது இந்த உலகத்தை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவளுக்கு தான் இந்த ஞானப்பழம்னு கொடுத்தல. முருகன் சுற்றி வந்தது எந்த ஊர் தெரியுமா? ஞானப்பழமா மோனப்பழமா? எது ஞானப்பழம்? நீ சாப்பிட்டு பூரா வேற பழமா இருந்திருக்கும் போல. ஞானப்பழத்தை நீங்க கொண்டு வந்ததே விஷப்பழம் தான். நல்ல பழமா இருந்தா தான் கொடுத்துருப்பீங்க. இதை நல்லா கவனிக்கணுமுங்க. விஷப்பழம் நான் வேண்ட போய் கொடுத்து வந்தாக்கா யார் சாப்பிட முடியும்? சின்ன பையன் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அறியாத பையன் யாரு? முருகனை போய் அறியாத பையன். ஆமா, நீங்க தாங்க அறியாதவர். யாரு? முருகன் அறியாதவர். அந்த நேரத்தில் நான் போய் கூட்டி
கூட்டி போய் சாப்பிட்டுருந்தாக்கா அவன் கொடுத்துருந்தாக்கா அவன் சாப்பிட்டுருப்பான். நான் கொடுக்குறத அவன் சாப்பிட்டுருப்பேன்ல. இதை கொண்டு போய் அவன் சாப்பிடக்கூடாது. சுட்ட உலகமாகப்பட்டது பராபரம் என்று சொல்லக்கூடிய உலகமாகப்பட்டது. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ விளையாட்டா பேசுற. நான் சின்ன பிள்ளையா? சரி, யாருக்கு யாரு பெரிய ஆளு கிடையாது. பெரிய ஆளுன்னு யாருமே நான் சொல்லல. நீங்க சொன்னது மாதிரி இன்னொரு மேடையில எங்க அண்ணன் தண்டிசேரன் கொடுக்கட்டும், நான் என்னைய மட்டும் 12 மணிக்கு நீ மாப்பிள்ளை விட்டுப்பாரு, நான் ஜொலிக்கிற ஜொலிக்கு 11 மணிக்கு விட்டுருவோம். அப்படித்தானே விட மாட்டீங்க, சொல்லிச்சு எடுத்துருவீங்க. ஆட்டம் மாட்டம்லாம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு என்ன விஷயத்துக்காக இப்ப என்ன தேடி வந்தீங்க? என்ன கேட்க போறீங்க? உனக்கு நான் புருஷன் கழுத்தை திருவி கொண்டே பார்த்துட்டு வந்திருக்கிறேன். பார்த்துட்டு வந்து தப்பா நினைக்காதப்பா, பார்த்துட்டு வந்திருக்கிறேன். யாருன்னு சொல்றேன், கவனமாக கேட்க. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, அவள் மறுபோக்கும் மருளுக்கு தருவாண்டி ஆட்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. கந்தன் கலம்பன் காத்தியன் குகன் குமரன் குருபாகரன் சடாச்சரன் சக்திவேல் என்று சொல்லக்கூடிய அந்த பழனி எப்பனத்தாமா உனக்கு புருஷனா பார்த்து வந்து சரின்னு சம்மதம் சொன்னா கொஞ்சம் வேகமா. அருமையான மாப்பிள்ளை, பெருமையான மாப்பிள்ளை. எல்லாரும் நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இவர் மாப்பிள்ளை முருகன் சொல்லிட்டார். இந்த முருகனுக்கு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கு. அந்த பெருமைகளில் எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்து இவ்வளவு பெரிய பெருமை பெற்றவள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுப்பட்டு என்னை ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டினுடைய வாயில் வழியாகவே வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி முருகனாண்டி அப்படின்னு எத்தனை டீ போட்டார். இந்த அந்த கழுத்தை ஒடிச்சா என்ன நான் கேட்கிறேன். இது பாட்டில் பாடினா யாரும் கண்டுக்க மாட்டாங்களா? நானும் சரி சாமியார் பாட்டு தானே பாடினாரு. இந்த பாட்டை நீயே பாடு, நான் ஏத்துக்கிறேன். ஏங்க அது நான் பாடலாமுங்க. ஒரு பெண் பாடின பாட்டு நான் பாடலாம். நீங்க ஒரு நாரதர் மகரிஷி, நீங்க என்னை பார்த்து பாடுனீங்கன்னா என்ன தெரியுது? ஆம்பளை பாடுற பாட்டை நீ பாடுனதே கிடையாதா? உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? வருவான் ஆண்டி தருவான் ஆண்டி, அந்த புருஷனா உனக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் சொல்றேன். வருவான் ஆண்டி தருவான் ஆண்டி அப்படின்னா சொன்னீங்க. வருவான் ஆண்டி அத ஒரு ராகத்தோட பாட தராங்களா பாருங்களேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உங்களை பார்க்கும்போது அப்புறம் மாதிரி இருக்கா? நாரதர் மாதிரியே தெரியல. நாரது மாதிரியே தெரியல. நீங்க கேட்டீங்களா பாத்தீங்களா? ஞான பழத்தை கொண்டு வந்தேன். எங்க உங்க நடுவுட்டுக்குள்ள ஞான பழத்தை நான் மூணு பழம்னு, இது நீ சாப்பிட்ற பழமா இருக்கணும். ஞான பழத்துக்கும் மூண பழத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? ஞான பழம்னா என்ன, மூண பழம்னா என்ன, உங்களுக்கு அது கூட புரியல. புரியுதுங்களா? இப்போ விநாயக பெருமானுடைய வாங்கினார் அவர் கனிய. ஆனால் முருகப்பெருமான் சின்ன பிள்ளைன்னு சொல்றீங்களே, எங்க தந்தைக்கே உபதேசம் செய்தான். உங்க அப்பாவை கொட்டி சிறையில் அடைச்சான். நீங்க பார்த்த 14 உலகத்தை தாண்டி 15வது உலகம் இருக்கு அப்படின்னு மாயை என்ற உலகத்தையும் பார்த்துட்டு வந்தவள் நான் வணங்கக்கூடிய என் தமிழ் கடவுள். அப்பேற்பட்ட தமிழ், நம்ம தமிழ் கடவுள்னு முருகனை தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஆள் சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்கு தமிழ் கடவுள் இந்த ஆள் தான் சொன்னார். அந்த ஆளெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம?
யாரை சொல்கிறேன்னு புரியுதா? தமிழ் கடவுள் முருகன் தானப்பா. அவர் தான் தமிழுக்கு சொந்தமான கடவுள். இப்போ தமிழ் முருகனுக்கு தமிழ் மாநாடு போட்டாங்க மதுரையில். 5 லட்சம் பேர் கொண்ட மாநாடு. ஆனால் 5 லட்சம் பேர் தான் கணக்கு. ஆனால் 10 லட்சம் பேருக்கு மேலே இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம தமிழ் கடவுளுக்கு ஒரு மாநாடு போடுற நேரத்தில் வழக்கறிஞர் இது உங்களுக்காக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் கடவுள்னு சொன்ன நம்ம எல்லாரும். ஆனால் ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கெல்லாம் தமிழ் கடவுள் அவர் இல்லை, இவர் தான் சொன்னார். அந்த ஆளுக்களை என்ன அறிவுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? அதனால உங்களை பார்த்தா நாரதர் இல்லைன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? பொய்யான தவவேட புனைந்து வந்தவரே, குட்டி கொடுப்பதுங்கள் கூட்டி கொடுக்க வந்தீங்களா? திருட்டு நாரத மணி மாதிரி நின்றுகிட்டு இருக்கியா? வேணாம் அண்ணே, இந்த தொழில் வேணாம் மாமா. இனிமேல் இந்த நாரத தொழில் நம்மளுக்கு வேணாம் மாமா. பேசாம மாமா இந்த வேலை தான் இப்ப சூப்பர் காசு. இல்ல இல்ல வேணாம் வேணாம். நீங்க வேளாங்கிறிய கேரளால இருந்து ஒரு 10 பொம்பளை இறக்குங்க டக்குன்னு. அந்த பிள்ளை என்ன கேட்டுச்சு பிடிச்சி தப்பு அதை சொல்லிச்சு தப்பு. நம்ம மாட்டு இருந்தா அந்த கேள்வி கேட்பானா? சிங்கம். ஆனா விடக்கூடாது. இந்த இடத்துக்கு வரும்போதுல இந்த பிள்ளை கேட்டது பார்த்தீங்களாக்க கூட்டி கொடுப்போனா. அன்பில்லாதவனுக்கு அன்பை குடி குடிப்பேன், தெம்பில்லாதவனுக்கு தெம்பை குடி குடிப்பேன், பொறுப்பில்லாதவனுக்கு பொறுப்பு கொடுப்பேன். ஆனா வேலை இல்லாட்டி என்கிட்ட என் நம்பரை வாங்கிட்டு தண்டிசீவன்ட்ட குட்டி என் கூட வேலைக்கு வாங்க. எல்லா பேருமே நல்ல வேலை இருக்கு, எல்லா பேருக்கு நான் வேலை தருவேன். ஆனாலும் இந்த பிள்ளை கேட்டது தெரியுமா? கூட்டி கொடுப்பேன். நான் கூட்டி கொடுக்க வந்தேன். என்ன தப்பு? என்னங்க தப்பு? இந்த அள்ளி நகர் மந்தையில இன்னைக்கு முருகனுக்கு ஒன்ன கூட்டி கொடுக்க போறேன். இதுல என்ன தப்பு இருக்குமா? கிடைக்கட்டு. உனக்கு யோகா உண்டாகும், எனக்கு அதான் எனக்கு ஒரு ஞானம் உண்டாகும், எல்லா பேத்துக்கும் ஒரு யோகம் உண்டாகும். இந்த காரணத்திலே இந்த சூரியத்திற்குள் அந்த அழகுல முறைமுறை மாலை பிடிக்கப்பட்டவட்டால் நான் நகர்தம் இல்ல, மார்பி அழிப்பு பிரம்மோடியம் இல்ல. சத்தியம் சத்தியம் எவ்வளவு தைரியம் பத்தியலா? என் காலத்துக்கு தான் இருக்கா இருந்தாலும் அது என்னைய வந்து அடிக்கலான்ட்டு அப்படி ஏற்றிட்டு தெரியல என்னை பத்தி. சரி இருக்கட்டும், தெரியாததை தெரியாமலே வச்சிருப்போம். வர வேண்டும் இருக்கா வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் இருக்கா. வேல் பிடித்து வினை தீர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்பதற்காகவே நாரதர்கிட்ட கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன். இந்த பொய்யை மன்னித்து எனக்கு காட்சி கொடுப்பது போய் என் நாட்டு மக்களுக்கும் காட்சி கொடுக்க வேண்டும். வர வேண்டும் முருகா. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.